இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் இறைவனுடைய கரங்களில் வல்லமையுள்ள கருவிகளாக செயல்பட நமக்கான அழைப்பை கொடுக்கின்றது. நம்முடைய இருத்தல் சிறிய அளவிலாக இருந்தாலும் கூட இறைவனின் துணை கொண்டு நம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கின்ற உந்துதலை தருகிறது. எனவே நாம் இறை துணையோடு இறைவனுடைய அரசை, ஆட்சியை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக
நார்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறியது இதுவே, இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போலாவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரவேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். படைப்புகளுள் தாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 31 முதல் 35 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனங்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விடச் சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசின் தன்மையை குறித்து எடுத்து கூறுகிறார். விண்ணரசு எத்தகைய தன்மை உடையது? சிறிய அளவிலான தோற்றத்தை கொண்டாலும் பெரிய அளவிலான வளர்ச்சியை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். கடுகு விதையையும் புளிப்பு மாவையும் உதாரணமாக எடுத்துக்காட்டு. அவை சிறிய அளவிலாக இருந்தாலும் அவற்றின் தாக்கம் பெரிய அளவிலாக இருக்கின்றது என்று அருமையான ஒரு கருத்தை எடுத்து சொல்லி, நாமும் அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை இறைவனுடைய அரசுக்கு, விண்ணரசுக்கு ஆற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பையும் கொடுக்கின்றார். பல நேரங்களில் நாம் நம்மையே நொந்து கொள்கின்றோம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் என்ன செய்வேன்? என்னுடைய இந்த சிறிய இருத்தலை வைத்து கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லையே, என்னிடத்தில் ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, என்னால் எந்த பங்களிப்பை கொடுத்து விட முடியும் என்றெல்லாம் கூட பல நேரங்களில் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளானவர்களாக நம்மையே நாம் நொந்து கொள்கின்றோம். நம்மால் ஒன்றும் முடியாது, இறைவனுடைய ஆட்சிக்காக, அரசுக்காக எந்த பங்களிப்பையும் கொடுக்க முடியாது என்று கூட நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்கின்ற செய்தி, நம்முடைய முயற்சி ஆழமாக இருந்தால் போதும், நம்முடைய தன்மை சிறிய அளவிலாக இருந்தாலும் கூட அது பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. ஏனென்றால் ஆண்டவரை நாம் நம்முடைய செயல்களின் முதன்மையாக கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் மீதான நம்பிக்கையோடு ஒரு செயலிலே ஈடுபடுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய இயல்போ தன்மையோ அது எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை. மாறாக நம்மில் உரைகின்ற ஆண்டவரே நமக்கு தேவையான மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார். பல விவிலிய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். மோசேயினுடைய கரத்தில் இருந்த சிறிய கோல்தான் பார்வோனின் அடிமை தலையிலிருந்து இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய மீட்பின் ஆயுதமாக மாறியது. செங்கடலை பிரிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் சாதாரண அந்த கோலுக்கு வலிமையை, வல்லமையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சிம்சோனுடைய கரத்தில் ஒரு சாதாரண கழுதையினுடைய தாடை எலும்பானது பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தியாக செயல்பட்டது. பெலிஸ்தியர்கள், எதிரிகள் ஆயிரக்கணக்கான கொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக அங்கே கடவுள் அந்த சாதாரண கழுதையினுடைய தாடை எலும்பை மாற்றியதாக நாம் பார்க்கிறோம். தாவீது அரசனுடைய கையிலே சாதாரண கல், கூழாங்கல்,
யாராலும் கண்டுகொள்ளப்படாத அந்த கல் தான் கொடியவன் கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வல்லமையுடைய ஒரு ஆயுதமாக மாறியது. அன்பு மக்களே, நாம் எத்தகைய தன்மையரா இருக்கிறோம் அல்லது எத்தகைய இயல்பை பொருட்களை கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நம்மில் உரைகின்ற ஆண்டவர் பெரியவர். அவர் இந்த சிறிய பொருட்களை வைத்துக்கொண்டே பெரிய காரியங்களை ஆற்ற வல்லவர் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்மாலும் இறைவனுடைய அரசுக்கு, ஆட்சிக்கு பெரிய அளவிலான பங்களிப்பை கொடுக்க முடியும். எனவே நாம் நம் ஆண்டவர் இயேசு விரும்புவது போல நம்மால் இயன்ற பங்களிப்பை அவருடைய அரசுக்கு, ஆட்சிக்கு கொடுப்போம். பல மக்களையும் இறைவனிடத்திலே கொண்டு வருவோம். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், கடவுளுடைய வேதனையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். இஸ்ராயேல் மக்களை அவர் தெரிந்தெடுத்தார், அவர்களை அன்பு செய்தார், பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்தினார். ஆனாலும் கூட அந்த மக்கள் கடவுளினுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் பிற தெய்வங்களை தேடிச் செல்லுபவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய நிலையை நொந்து கொள்ளுகின்ற கடவுள் நிச்சயமாக நம்மையும் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையலாம். நாம் எத்தகைய நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? அவருடைய அரசுக்கு, இறை அரசுக்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்யாமல் இருக்கிறோமா? அப்படியானால் நிச்சயமாக எவ்வாறு அவர் இஸ்ராயேல் மக்களை குறித்து வேதனைப்பட்டாரோ அதே வேதனையை நிச்சயமாக நம்மை குறித்தும் படுவார். எனவே அத்தகைய சூழலை நாம் இறைவனுக்கு ஏற்படுத்தி விடாமல் இறைவனை அன்பு செய்வோம். இறைவன் மீது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவருடைய அரசை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப நம்மால் முடிந்த சிறிய பங்களிப்பினை ஆற்றுவோம். நம்முடைய சிறிய முயற்சி ஆண்டவருடைய பெரிய உடனிருப்பினால் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கின்றது. எனவே இறைவனுடைய ஆட்சி, அதனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக, அதிலே நாமும் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு நம்மால் இயன்ற பங்களிப்பை இறையரசுக்கு கொடுத்திட தேவையான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, நாளை காலை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை புனித அந்தோணியார் சிற்றாலயத்திலே திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.